இப்போது இந்த கர்வ்ஸை நான் எப்படி ஃப்ளாட் பண்ணுறேன் அப்படின்றது தான் இதோட மெயின் திங். ஸோ இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதில் லூஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இப்படி வச்சு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் டேபிளில் நிறையா லேயர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நான் டேபிள்லேயே பின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு பின் அண்ட் தென் கொஞ்சம் டிஸ்டன்ஸ், நம்ம ஒரு கை அளவுக்கான டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி நல்லா இங்கே டைட் இப்படி கொடுத்துட்டு அகெயின் ஒரு பின். இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம பின் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஆல் ஓவர் இப்போ நான் பின் பண்ணிட்டேன். பின் பண்ணதுக்கப்புறம் இந்த கர்வ்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பிஃபோர். இந்த மாதிரி ஸ்டீம் அயன் எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற பெல் பென் வந்து கிளாஸ் பென்ஸாக இருக்கணும். அது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடாது, கிளாஸ் பென்ஸாக இருக்கணும். அப்போ தான் அது மேலே அயன் பண்ணுறப்போ மெல்ட் ஆகாது. ஓகே, ஸோ இதை நல்லா பாருங்கள். ஸோ இப்போ இது இந்த அளவுக்கு லெஃப்டாக இருக்குது. இப்போது இது மேலே நான் ஸ்டீம் அயன் கொடுக்குறேன். இங்கே கொடுக்குறேன். ஸோ இப்போது எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்வ்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து பிஃபோர், ஆஃப்டர் ஸ்டீம் அயன் அதோட ரிசல்ட் பாருங்கள். ஸோ இது வந்து இப்போது ஆஃப்டர். ஸோ பிஃபோர் எவ்வளோ கர்வ்ஸ் இருந்தது, ஆஃப்டர் ஸ்டீம் அயன் எப்படி ஃப்ளாட் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் ஹார்ஸ் ஹேர் நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணுறப்போ சர்க்கிள்ஸ்க்கு ஃபினிஷ் பண்ணும். இது ஆக்சுவலி ஒரு சீக்ரெட் டிப் தான், பட் லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய சீக்ரெட் டிப்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஜாயின் மை காஸ்டியூம் கிரியேட்டர் கோர்ஸ் ஜூலை 6th வந்து ஸ்டார்ட் ஆகுது. மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணி நிறைய டெக்னிக்ஸ் என்கிட்ட வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. கீழே மென்ஷன் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி சீக்கிரமாக என்கொயர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.